ஹாய் காய்ஸ், ஈரல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு டவாவில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மல்லி, மிளகு, ஜீரகம், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் லேசாக வதங்கினோன்னு 3 பெரிய சைஸ் தக்காளி ஸ்லைஸாக நறுக்கி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, நீங்கள் மல்லித்தூள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசாக வெந்த மாதிரி இருக்கையில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஈரல் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈரலை இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமும் வெந்துடும். அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டோம்னா அந்த ஈரலில் நல்லா உப்பு சார்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரல் வெந்துருச்சு. அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்லா குழம்பு மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி ஊற்றிருக்கேன், கிரேவி மாதிரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஈரல் கிரேவி சப்பாத்தி, பூரி, முக்கியமாக இட்லியோடு வச்சு சாப்பிடையில சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த மசால் எல்லாம் அந்த ஈரலை சாரும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்ட்டா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். சுத்தமாக உடம்புல ஹீமோக்ளோபினே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆட்டோட ஈரல் கொடுக்கும்போது பிளட் சீக்கிரமாக ஊறிடும். அதுக்காக தான் மெயினாக இந்த ஆட்டு ஈரல் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சோறு போட்டு அப்படியே கிரேவியை ஊற்றி அதோட ஈரலை வச்சு சாப்பிடையில சும்மா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.